வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான குல்ஃபி தான் செய்ய போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு அகலமான கடாயாக இருக்கணும். கனமான கடாயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டம்ளர் அளவு பால், அதில் பாதி அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தமாக 200 ml பால், 100 ml தண்ணி சேர்த்துருக்கேன். பால் நல்லா காய்ச்சி பொங்கி கொஞ்சம் சுண்டுற வரையில் இது நம்ம நல்லா காய்ச்சி விட்டுடலாம். சுற்றிலும் ஏடு தங்கும் இல்லைங்களா, அதை உள்ளே எடுத்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. நான் இது பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். திக்கான பாக்கெட் பால் எடுத்திருக்கேன். இதே நீங்கள் வெளியில், அதாவது பசும்பால் எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். பசும்பாலில் ஏடு கொஞ்சம் நல்லா திக்காகவே கிடைக்கும் நமக்கு. பசும்பாலை ஃபஸ்ட் நல்லா ஆற வச்சுருங்க. காய்ச்சிட்டு ஆறுனதுக்கப்புறமா திக்காக ஏடு இருக்கும் இல்லைங்களா, அதை பேன்லையோ இல்லை நீங்கள் எதில் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் சேர்த்திட்டு ஜஸ்ட் ஹீட் ஆனதுக்கப்புறமா பையாக ஒரு இன்க்ரீடியண்ட்டாக சேர்த்துக்கோங்க. சின்ன கப்பில் நான் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது 5லேருந்து 6 ஸ்பூன் வரையிலும் இருந்தது இந்த சர்க்கரை. 300 ml அளவுக்கு நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் மீடியமான லெவலில் தான் நான் சுகர் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தித்திப்பாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 8-9 ஸ்பூன் கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா உள்ளே ஏடெல்லாம் நல்லா உள்ளே எடுத்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. பால் இன்னமும் கொஞ்சம் திக்காகி வரணும் நமக்கு. பால் நல்லா திக்கானதுக்கப்புறமா அது அப்படியே இருக்கட்டும். 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க. நல்லா கரைச்சாச்சு. கரைச்சதுக்கப்புறமா நம்ம இதை பாலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஏடெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். இதை நல்லா உள்ளே எடுத்து விட்டு கலந்து விட்டீங்க அப்படின்னா தான் நம்மளோட குல்ஃபி நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பாக்கெட் பாலில் செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா திக்கான பாக்கெட் பாலாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஜஸ்ட் இப்போ ஒருக்க நல்லா கலக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். ஏன்னா அடியில் தங்கிரும். ஸோ அதுக்காக தான். இப்போ இதை நல்லா கலக்கிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவை உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா கை விடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. பால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காகி வரும் நமக்கு. நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓரங்களில் ஏடு இருந்ததுன்னா அதை உள்ளே எடுத்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் பால். திக்கானதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் 3 ஏலக்காவை வெள்ளை சர்க்கரையோடு இடிச்சிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பவுடராக இருந்தால் கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. கூட கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணி நான் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். பாதாம், கொஞ்சம் பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் உங்கள் விருப்பம் தான், ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா மேலே நீங்கள் கார்னிஷ் கூட தூவி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா இதை ஃபஸ்ட் நல்லா ஆற விட்டுறணும். பால் இப்போ நமக்கு இந்த குல்ஃபி க்ரீம் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சூடோடு நம்ம பேட்டரில் விடக்கூடாது. நல்லா இது ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம இது பேட்டரில் விடணும். நல்லா ஆறிடுச்சு. நான் குல்ஃபி மோடு வாங்கியிருக்கேன். ஸோ அதில் இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பாருங்கள், திக்காய் வந்திருக்கு பாருங்கள். இதை கீழே சிந்தாமல் பார்த்து கவனமாக விடுங்க. இதை விட்டதுக்கப்புறமா மேலே மூடி இருக்கும். ஸோ அதை மூடிட்டு நீங்கள் 6லேருந்து ஒரு 7 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. ஃப்ரீசரில் வச்சுருங்க. இது பாருங்கள், உள்ளே அதை அப்படியே செட் பண்ணி மேலே அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே செட் ஆகிக்கும், வெளியில் கொட்டாமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் இது இப்படி மூடு இருந்ததுன்னா நீங்கள் இதில் கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா டம்ளரில், இல்லைன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி கிண்ணம் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம். ஃப்ரீசரில் உள்ளே வச்சாச்சு. இது 8 இருக்குது இல்லைங்களா, இதை ஜஸ்ட் தண்ணியில் லைட்டாக வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் போல் தண்ணியில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பரான குல்ஃபி இந்த வெயில் டைமில் ரொம்ப சூப்பராக தயாராகிருச்சு. பசங்க வீட்டில் இருப்பாங்க
ஐஸ்கிரீம் வேணும்பாங்க. அதனால் நீங்கள் இந்த போல் நீங்கள் வீட்டிலையே செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் நல்லா நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நம்ம கையால் பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தவங்கள ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.